இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அசர்பைஜானுடைய தலைநகர் பாகுல கடந்த நவம்பர் 11ஆம் தேதி துவங்கின காலநிலை உச்சி மாநாடு தற்பொழுது அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. 2 வார தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகும் காலநிலை நிதி தொடர்பான வரைவு ஏமாற்றத்தை அளிக்கும் விதமாக உள்ளது. முன்னதா பிரேசிலில் நடந்த G20 கூட்டத்தில் இருந்து பாகுவுக்கு திரும்பின ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் ஏற்ற ஒரு பொதுத்தளத்தை அடைய ஒரு மிகப்பெரிய உந்துதல் இங்கு தேவைப்படுது. ஒவ்வொரு நாடும் தங்களுடைய மக்களை காலநிலை மாற்றத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது. ஆகையால காலநிலை நிதி அப்படின்றது செலவீனம் இல்லை, அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. இதற்கிடையில சூழலியல் ஆர்வலர்களும் ஏற்கனவே போதுமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்ட வளர்ந்த நாடுகள் அதற்கான இழப்பை ஈடுகட்ட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி காலநிலை நிதி தொடர்பான தங்களுடைய அழுத்தத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா பாகுல நடந்த ஐநா காலநிலை உச்சி மாநாட்டுல பிளவு மற்றும் அதிருப்தி வெளிப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாநாடு முடியக்கூடிய நிலையில மாநாட்டின் நோக்கம் எதுவுமே நிறைவேறல. பல்வேறு நாடுகளுடைய கோரிக்கைகள் மற்றும் கருத்துகளின் தொகுப்பு நிறைவு நாளுக்கு முன்னதா ஆவணமா சமர்ப்பிக்கப்படும். அப்படி வெளியாக இருக்கக்கூடிய ஆவணம் சமநிலையற்ற, ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் நடைமுறைக்கு ஒத்துவராதவை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சந்திச்சிருக்க. இந்த மாநாட்டில் காலநிலை நிதி போன்று புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுல முக்கியமான மற்றொரு காரணியா பார்க்கப்பட்டது படிம எரிபொருளை கைவிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாற்று எரிபொருள் ஆதாரங்களுக்கு நகர்றது. இந்த விவகாரத்தில் அரபு நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்திய தரப்புல கலந்துகிட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் உலக அளவுல கார்பன் உமிழ்வுல குறைவான பங்களிப்பு அளித்திருந்தாலும் தெற்குலக நாடுகள் பருவநிலை நடவடிக்கைகளுக்கான நிதி சுமை மற்றும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சேதம் மற்றும் இழப்பால பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கதாகவும் வளர்ந்த நாடுகளின் தன்னிச்சையான முடிவுகள் தெற்குலகின் பருவநிலை நடவடிக்கைகளுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்துறதாகவும் குறிப்பிட்டு தெற்குலகுக்கு போதிய தளர்வுகள் அளிக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இதே மாதிரி மாநாட்டில் கலந்துகிட்ட பொலிவியா போன்ற நாடுகள் இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, போதுமான நிதி வழங்கப்படாத நிலையில காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தெற்குலக நாடுகளை வலியுறுத்துறது ஒரு குற்றம் போன்றது அப்படின்னு தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு கோமாளி நிகழ்ச்சி போல ஆகிட்டதா பனாமா தெரிவிச்சிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் COP29ல அசர்பைஜான் தன்னுடைய தலைமையை ஒழுங்கா செயல்படுத்த தவறிட்டதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.